ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 12th சாப்டரை ஸ்டார்ட் பண்ணுறோம். கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஸோ 2 ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒன்று ஆல்டிஹைடு ஃபார்மில் எனக்கு CHO, இன்னொன்று கீட்டோன் ஃபார்மில் எனக்கு C டபுள் பாண்ட் O. ஓகே, ஸோ ஒன்று ஆல்டிஹைட் ஃபார்மில் CHO, இன்னொன்று கீட்டோன் ஃபார்மில் எனக்கு C டபுள் பாண்ட் O. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது ஆல்டிஹைடில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்டிஹைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ரியாக்ஷன் தான் ரோசன்மண்ட் ரிடக்ஷன். இது எனக்கு ஸோ 2 டைம்ஸ் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. ஒன்று July 22, இன்னொன்று March 20. ஓகே, ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் பேஜ் நம்பர் 151 செகண்ட் வால்யூமில் இருக்குது. நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதே செகண்ட் வால்யூமில் பேஜ் நம்பர் 158 இந்த ஒரு ரியாக்ஷன் எனக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ரோசன்மண்ட் ரிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னோடய ரியாக்டன்ட்டு அசிட்டைல் குளோரைடு. ஓகே, இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அசிட்டிக் ஆசிட் எழுதிக்கோங்க. CH3 C டபுள் பாண்ட் O OH அப்படின்றப்போ ஆசிட் அப்படின்னா அதோட ஃபார்மில் எனக்கு COOHன்னு முடியும். ஓகே, இந்த மைனஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு யார் உள்ளே வரப்போகிறா, இந்த குளோரின் அப்படின்ற மைனஸ் எனக்கு உள்ளே வரப்போகுது. ஸோ அதனால தான் அந்த காம்பவுண்டு பேர் எனக்கு அசிட்டைல் குளோரைடு. சின்ஸ் அசிட்டிக் ஆசிட்லேருந்து டிரைவ் பண்ணதுனால பேர் எனக்கு அசிட்டைல் குளோரைடு. ஓகே, ஸோ இதோட நேம்லேயே கொடுத்துட்டாங்க ரிடக்ஷன். அப்போ ரிடக்ஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இதை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி யார் உள்ளே வரப்போகிறோன்னா பலேடியம் அப்படின்ற ஒரு மெட்டல் கேட்லிஸ்ட்டாக உள்ளே வரப்போகுது. ஓகே, ஸோ நம்ம ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் ப்ரொடைக் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு தேவை ஆல்டிஹைட். ஆல்டிஹைட் ஃபார்மில் எனக்கு CHO. இங்கே CO ரெடியாக இருக்குது, எனக்கு தேவை H மட்டும்தான். இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டோன்னா இவனுக்கு ஒரு Hம் இவனுக்கு ஒரு H என்ன பண்ணிடலாம், ஈக்குவலாக கொடுத்து நமக்கு தேவை இல்லாத இந்த HCயை நம்ம என்ன போகிறோம், வெளியில் அனுப்ப போகிறோம். அப்போ ஆன்சர் CH3 C டபுள் பாண்ட் O H. நமக்கு தேவையான ஆல்டிஹைட் கிடச்சிருச்சு. ப்ளஸ் நமக்கு தேவையில்லாத இந்த HCl அப்படி நம்ம வெளியே அனுப்பிச்சிடலாம். ஓகே, இப்போ இதுக்கு பேர் என்ன, சின்ஸ் இது நம்ம அசிட்டிக் ஆசிட் அசிட்டல் குளோரைடுன்னு சொன்னோம், அதே மாதிரி இதோட பேர் எனக்கு CH3 வந்துட்டாலே எனக்கு அது அசிட் தான், அசிட் குரூப். இது ஆல்டிஹைடுன்றதுனால இதோட பேர் எனக்கு அசிட் ஆல்டிஹைட். சரி, இது காமன் நேம். இப்போ ஐயூபேக் நேம் வைக்கணும் அப்படின்னா 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. இது நம்மளோட கார்பன் செயின், 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஈத், இந்த செயினில் இருக்கிற ரெண்டுமே எனக்கு சிங்கிள் பாண்டு தான். ஸோ ஆன் ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடோட சிம்பிள் எனக்கு ஆல். ஸோ எத்தனால் இல்லை ஈத்தேன் ஆல்டிஹைட் அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாகவே எழுதலாம். ஸோ அசிட் ஆல்டிஹைட்ன்றது காமன் நேம், எத்தனால் அப்படின்றது எனக்கு ஐயூபேக் நேம். ஓகே, ப்ளஸ் இந்த ரியாக்ஷனில் எனக்கு பல்லேடியமோட சேர்ந்து இன்னொரு ஆளும் வருவான். இட்ஸ் நத்திங் பட் பேரியம் சல்ஃபேட். சரி, பல்லேடியம் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு ஒரு கேட்லிஸ்ட். அப்போ பேரியம் சல்ஃபேட்டோட ரோல் என்ன அப்படின்னா இந்த ரியாக்ஷனை நான் ஸ்டாப் பண்ணணும். ஏன் அப்படின்னா எனக்கு தேவை ஆல்டிஹைடு தான். ஆல்டிஹைடோட இந்த ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இந்த ரிடக்ஷன் அப்படின்ற ப்ராசஸ் எனக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஹைட்ரஜன் உள்ளே வந்து எனக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் நான் இதையே செஞ்சு காமிக்கிறேனே, இப்போ நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அகெயின் இந்த ஆல்டிஹைடோட உங்களுக்கு என்ன பண்ணும், H எனக்கு ஆட் ஆகும். இப்போ இந்த இடத்துல இப்படி ஆட் ஆகும், பாண்டை பிரேக் பண்ணிட்டு இங்கே ஒரு Hம் இங்கே ஒரு Hம் ஆட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக CH3 கார்பனுக்கு இப்போ இங்கே 2 H இருக்குது, CH2 அண்ட் இது எனக்கு OH. அப்போ OHனால அது என்ன தான், எனக்கு ஆல்கஹால் தான். ஓகே, அப்போ சப்போஸ் இந்த ரியாக்ஷனை நம்ம ஸ்டாப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் எனக்கு வந்து ஆட் ஆகி இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு ஆல்கஹாலில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஆனால் நமக்கு தேவை ஆல்டிஹைட் மட்டும்தான். அப்போ இந்த ரியாக்ஷனை நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணி ஆகணும். அப்போ அதுக்காக இந்த கேட்லிஸ்ட்டை நான் என்ன பண்ணணும், அதாவது நான் வேலை செய்ய விடாமல் பண்ணணும். அப்போ அந்த கேட்லிஸ்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நீங்கள் ஆட் பண்ணுற விஷயந்தான் யார், எனக்கு பேரியம் சல்ஃபேட். அப்போ இதோட ரோல் எனக்கு கேட்டலிட்டிக் பாய்சன். இது மட்டுமே நமக்கு தனியாக ஒரு 1 மார்க்காக கேட்பாங்க. ஸோ ரோசன்மண்டை பொறுத்த வரைக்கும் பலேடியம்ன்றது கேட்டலிஸ்ட். இந்த கேட்டலிஸ்ட்டை நான் வேலை செய்ய விடாமல் தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு பாய்சன் வைக்கணும். அந்த பாய்சன் தான் எனக்கு கேட்டலிட்டிக் பாய்சன்.
ஸோ இதை மட்டுமே நம்ம தனியாக ஒரு புக் இன்சைட் 1 மார்க்கை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ரோசம் டிடெக்ஷன் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட மெயின் முக்கியமான விஷயம் அசிட்டைல் குளோரைடை நம்ம இங்கே அசிட்டால்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். ரிடக்ஷன்ற ஹிண்ட்டும் உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவான். அதை வச்சு நீங்கள் ஹச் எடுத்து எழுதிடலாம். 2 பேர் உள்ளே வருவான். ஒருத்தன் பலேடியம் கேட்லிஸ்ட்டாக, இன்னொன்று பேரியம் சல்ஃபேட் இன்றைக்கி கேட்டடிக் பாய்சனாக உள்ளே வருவான். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த ரியாக்ஷன் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க எனக்கு ஒரு லைக் போடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் இதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றி நீங்கள் நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.